அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 சீக்கிரமாக ஆரம்பமாக போகுது. அக்டோபர் 5 மாலை 6 மணிலேருந்து அடுத்து வரக்கூடிய 100 நாட்களில் தமிழ்நாட்டோட மோஸ்ட் ஆஃப் த மீம் பேஜஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய டெய்லி வேலைகளில் ஒன்றா மாறப்போது பிக் பாஸோட ப்ரோமோ பார்க்கறது, பிக் பாஸ் பார்க்கறது. இந்த 100 நாட்களில் நம்மளை என்டர்டெயின் பண்ண போகிற, இல்லை நாம் யாரை வச்சு ட்ரோல் செய்ய போகிறோம், இல்லை யாரை புகழ்ந்து பேச போகிறோம் அப்படிங்கிற அர்த்தமான எல்லாமே அங்கே உள்ளே போகக்கூடிய கண்டஸ்டன்ஸ் அடிப்படையில் தான் இருக்குது. பிக் பாஸ் சீசன் 9 தமிழோட கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க, என்னென்ன பேக்ரவுண்ட்லேருந்து இந்த தடவை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த முறை பிக் பாஸ் ஷோவில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரோமோஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. பிக் பாஸோட லான்ச் டே எபிசோட் ஷூட் முடிஞ்சிருக்கு. இந்த டைமில் அட் த வெரி எண்ட் ஓப்பனிங்க்கு கொஞ்சம் முன்னாடி ஃபைனலாக இவங்கெல்லாம் என்னப்பா உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்பர்ஸ் யாரெல்லாம் உள்ளே போவான்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க ஸ்டில் இன்னும் வெளியவே இருக்காங்க அப்படிங்கிற மொத்த லிஸ்டையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். பரீனா ஆசாத் பாரதி கண்ணம்மாலேருந்து நேராக வராங்க. போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். அவங்க கிட்ட இருந்து நிறைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான திங்ஸை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள தெரிஞ்சவங்க, அவங்களுக்கான சீரியல் ஆர்மி பேஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸாக இருக்கும். அவங்களாம் ஃபர்ஸ்ட் வீக்கில் 2வது வீக்லாம் எலிமினேட் ஆக சான்ஸ் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. இவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீரியல் சைட்ஸ்லேருந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய நிறையா ஹீரோயின்ஸை இந்த தடவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கண்டிப்பாக உள்ளதாக இருக்காங்க அப்படின்னும் ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. 2வது கண்டஸ்டன்ட் ஜனனி அசோக்குமார். இவங்களும் சீரியல் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலோட ஹீரோயினாக இருக்கிறாங்க. இவங்க ஃபேன்ஸ் இவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியும் அதே நேரத்தில் பிரில்லியன்ஸையும் எதிர்பார்க்குறாங்க. சாஃப்ட் ஸ்போக்கனா, போல்ட் ஸ்போக்கனா, எப்படி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்ற கியூரியாசிட்டி அவங்க ஃபேன்ஸுக்கு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. 3வது கண்டஸ்டன்ட் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில். ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிங்கிற அளவில் இருக்கிறாங்க. அரோரா சின்க்ளேர். இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஒரு யங் கண்டஸ்டண்ட்டாக ஸ்ட்ராங்கான டஃப் கொடுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வெளியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போல் பியூட்டிஃபுல் மாடலாகவும் இருக்கிறாங்க. இவங்க எப்படி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடாப்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 4வதாக இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் பிக் பாஸை ட்ரோல் பண்ணதுனாலேயே அதிகமாக சோஷியல் மீடியாவில் அறியப்பட்டவர். ஒரு நல்ல சிங்கர், சூப்பராக கண்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடியவர், ரொம்ப காமிக்கலாக பேசக்கூடியவர். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவர் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா இவர் பிக் பாஸையே நிறையா ட்ரோல் பண்ணி தான் ஃபேமஸ் ஆனவர். அகமத் மீரான். இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் போயிருக்காரு. இவர் ஒன் ஆஃப் த முக்கியமான கண்டஸ்டண்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த கண்டஸ்டன்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கண்டஸ்டன்ட், பிரபலமான ஒருத்தர். குக் வித் கோமாளி மூலமாக ஃபேமஸ் ஆனார், படங்கள் நடித்தார், நிறையா ட்ரோல்ஸையும் ஃபேஸ் பண்ணார். அவருக்கு குக் வித் கோமாளியில் இந்த சப்போர்ட் அவர் மூவி நடிக்க வரும்போது குறைஞ்சிச்சு. ட்ரோலுக்கு அதுவே முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அந்த ட்ரோல்ஸ் எல்லாம் மீறி மறுபடி நம்மளோட ஃபேவரைட் அஸ்வினா அவர் கம்பேக் கொடுப்பாரா, அவரோட உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறது உண்மையிலே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவர் இந்த முறை போயிருக்காரு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வரும். அஸ்வின் குமார் ரொம்ப பாப்புலரான ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஆல்ரெடி பிக் பாஸ் வச்சு தழுவி எடுக்கப்பட்ட சர்வைவர் அப்படிங்கிற ஷோவில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தவங்க. விஜே பார்வதி நிறையா சீசன்ஸாகவே இவங்க பேர் அடிபட்டுக்கிட்டே வந்துச்சு. இந்த சீசனில் வருவாங்க, அந்த சீசனில் வருவாங்கன்னு. பட் இந்த சீசன்லையும் ஸ்ட்ராங்காக இவங்க பேர் அடிபடுது. இவங்க ஆமாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, கன்ஃபார்மாக இந்த முறை அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, ஒன் ஆஃப் த மெயின் கண்டஸ்டன்ஸாக இவங்க ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நிறையா பேசக்கூடியவங்க. அதனால பிக் பாஸ் வீட்டில் அனல் பறக்கக்கூடிய வசனங்கள் இவங்க மூலமாவோ இல்லை இவங்களை நோக்கியோ வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த கண்டஸ்டன்ஸ் ஏற்கனவே பிக் பாஸில் வந்து ஃபேமஸான சாண்டியோட ரிலேட்டிவ் சிந்தியா வினோலின். இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க, ஒரு நல்ல டான்சர். இவங்க கிட்ட இருந்து ஸ்மார்ட்டான மூவ்ஸும் சாண்டி மாதிரியே மனங்களை பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்களும் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்றது ஸ்ட்ராங்காக சொல்லப்படுது. அப்படி இவங்க உண்மையிலே உள்ளே இருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குது. அடுத்து இருக்கக்கூடியவர் ஒரு மேல் கண்டஸ்டன்ட், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையோட டைட்டில் வின்னர், ஹார்ட் ஒர்க்கிங், டேலண்டட், ரொம்ப காலமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு. இவர் ரொம்ப திறமையானவர், டாஸ்க்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணுவார் அப்படின்னு எல்லாம் இவர் மேலே சொல்லப்படுது. இவர் உள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. வில் யூ ஷைன் ஆன் த பிக் பாஸ் ஹவுஸ் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். உள்ளே போயிருந்தாரு அப்படின்னா அவருக்கு நம்மளோட ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். அடுத்த கண்டஸ்டன்ட் ராஜவேலு. கலக்க போகுது யாரோட கண்டஸ்டன்ஸ், ஒரு ரொம்ப டேலண்ட் நிறைஞ்ச ஒருத்தர். இவருக்கான மேடைகள் அதிகமாக கிடைக்கப்படல, இல்லை அவருக்கான திறமைக்கான புகழ் அடையலை அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் நிறையா கமெண்ட்ல சொல்லி பார்க்க முடியுது. விஜய் டிவியிலேருந்து நோனான ஒரு ஃபேஸ் தான், ஆனால் இன்னும் பிரபலமாக இன்னும் நிறைய மடங்கு புகழ் அவர் இந்நேரம் அடைஞ்சிருக்கணும். அவ்வளோ டேலண்டடான பர்சன் அவர் அப்படின்னு அவரை தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காரு அப்படின்னா உண்மையிலே ஒரு நல்ல ஃபன்னான
பேக்கேஜை நம்ம எதிர்பார்க்க முடியும். நிறைய ஸ்கிரிப்டடான ஷோஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்கிறவர். அவர் கலக்போதியாரில் இருந்ததுனால எந்த சுச்சுவேஷனில் என்ன கவுண்டர் போட்டால் ஒர்க் அவுட் ஆகும்லாம் அவருக்கு தெரியும். பிக் பாஸ்ல அனல் பறக்கிற சண்டைகள் நடக்கும்போது இவர் ஓரமாக உட்காந்து கவுண்டர் போடுறாரா இல்லை சண்டையில் மெயினான பாட்டா இருக்காரா அப்படிங்கிறத போக போக தான் பார்க்க முடியும். அடுத்து இருக்கக்கூடியவர் சித்து. இவரும் ஒரு சீரியல் பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடியவர் தான். பிக் பாஸ்ல சீரியல்லேருந்து வரக்கூடிய ஹீரோ ஹீரோயின்ஸை அடாப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த வகையில் இந்த முறை பிக் பாஸ்க்குள்ள இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இவரால் பிக் பாஸ் வீட்டில் ஜொலிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சீரியல்ல இவர் நல்லா மக்கள்கிட்ட பிரபலம் அடைஞ்சிருந்தாலும் பிக் பாஸ் வீட்டில் இவர் எப்படி ஷைன் பண்ண போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணிப்போம். ஒரு மியூசிக்கல் லெஜெண்டோட பையன், இவரும் ஒரு மியூசிக்கல் லெஜெண்ட். இவர் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. ஸ்ரீகாந்த் தேவா சார். ஆல்ரெடி இவரை தெரிஞ்சவங்க சொல்றது இவர் எனர்ஜெட்டிக்கான ஆளு, ரொம்ப ஃபன்னான ஆளு, ஜாலியான ஆளு அப்படின்னு தான் சொல்றாங்க. அவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது கூட அந்த ஃபீல் தான் இருக்கு. பார்ப்போம் இவர் பிக் பாஸ் வீட்டில் எத்தனை நாள் சர்வை பண்றாரு, இவரால் மக்கள் மனங்கள்லாம் கேப்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து இருக்கக்கூடியவங்க ஆதிரை சவுந்தரராஜன். இன்டென்ஸா நடிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடியவங்க. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹவ் வில் ஷீ சர்வைவ் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இவங்க கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நல்ல ஆக்டிங் டேலண்ட் இருக்கக்கூடியவங்க. அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பிளெண்ட் பண்ணி இவங்க பிக் பாஸ் வீட்டில் ஏதாவது புது கேம் ஆடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி அவங்க உள்ள இருக்காங்க அப்படின்னா இவங்க மூலமா பிக் பாஸ் வீட்டில் என்னென்னலாம் நடக்குது, இல்லை இவங்கள பிக் பாஸ் வீட் எப்படிலாம் செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்துப்பா. அடுத்து இருக்கக்கூடியவங்க பாக்கியலட்சுமி பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடியவங்க நேஹா ராஜேஷ் மேனன். இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, என்ன ஸ்கோர் பண்ண போறாங்க அப்படின்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட இந்த முறை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேர், இல்லை உள்ள போயிருக்கதா சொல்லக்கூடிய நிறைய பேர் ஜென்சியோட ரிலேட் பண்ணக்கூடியவங்களா, இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடியவங்களா தான் செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியான ஆட்களை தான் தேர்ந்தெடுத்து இந்த முறை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. பார்ப்போம் இவங்க எல்லாத்துலேயும் யார் யாரெல்லாம் உள்ளே போயிருக்கா, யார் யாரெல்லாம் ஸ்கோர் பண்ண போகிறா, யார் யாரெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறான்னு. இப்போது இன்ஸ்டாகிராமு, இன்ஃப்ளூயன்சரு, ஜென்சி ட்ரெண்டில் இருக்கவங்க அப்படின்னு பேசுனா ஒரு 2 முக்கியமான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க. அந்த 2 பேருமே உள்ளதாக இருக்காங்க, இல்லை 2 பேர்த்துல ஒருத்தர் உள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று நம்ம கூமாப்பட்டியிலேருந்து அண்ணன் தங்கப்பாண்டி. அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு. அவரை பிக் பாஸ் வீடு உள்ளே கூப்பிட்டுருக்குறாங்க. ஜிபி முத்துக்கு அடுத்து தங்கப்பாண்டி அண்ணன் உள்ளே போய் ஸ்கோர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கப்பாண்டி பர்சனலாக அவர் எவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்காரு, அவரோட டேலண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவரோட பர்சனல் இன்டர்வியூஸில் பார்க்கும்போது தெரியுது. கூமாப்பட்டியை உலக அளவில் ஃபேமஸ் ஆக்கினவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாரு. இன்னும் அதிக புகழ் அவர் அடைய போறாரா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இன்னொரு சில பேர் இல்லை கூமாப்பட்டி தங்கப்பாண்டி இன்னும் வெளியே தான் இருக்காரு, அவரெல்லாம் பிக் பாஸுக்கு போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன், வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு அவரே சொல்லிக்குவார். அவர் உள்ளதான் இருக்காரு, எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறேன்னு அவரே நினச்சிக்கிறாரு. பட் மிகப்பெரிய ட்ரோல் கண்டென்ட்டாக, என்டர்டெயின்மெண்ட்டாக நமக்கு கூடியவராக அவர் உண்மையிலே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் மாற வாய்ப்பு இருக்குது. அவரை ட்ரோல் செய்கிறாங்களா, இல்லை அவர் நம்மளோட எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் பொய்யாக்க போகிறாரா, உண்மையிலே அவர் கேரக்டர் என்ன அப்படின்னு எல்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவர் போயிருந்தா நமக்கு தெரிஞ்சிடும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஷபானா போயிருக்கிறாங்க. குக் வித் கோமாளி ஃபேம் ஷபானா உள்ளே தான் போயிருக்கிறாங்க. அவங்க இந்த முறை பிக் பாஸில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி குக் வித் கோமாளிலே அவங்களுக்கு நிறைய நல்ல பேர் கிடச்சிச்சு, நிறைய அப்ரிசியேஷன்ஸும் கிடச்சிச்சு. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் போயிருக்காங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. பார்ப்போம் இந்த முறை அவங்களும் உள்ளே இருக்காங்களா அப்படின்னு. இன்னொரு குக் வித் கோமாளி ரீசன்ட் கண்டஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய உமேர் உள்ளே தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உமேர் உள்ளே போயிருக்காருன்னு ஒரு செட் சொன்னாலும் ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் இருக்கிறதா இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ்லையோ இல்லை கடைசியாக அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு உள்ளே போனாரா அப்படிங்கிறதுலாம் தெரில. பார்க்கலாம் உமேர் உள்ள இருக்காரா, ஷபானா உள்ள இருக்காங்களா அப்படின்னு. இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்கள இன்னும் அடுத்த கட்டமா போறோம் அப்படின்னா, கொரியன் கார்த்திகேயன் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. கொரியனா இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பையன். இந்த தமிழ் பையன் ஜென்சியோட ரெப்ரசன்டேஷனா உள்ள அனுப்பப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவர் உள்ள போயிருக்காரு அப்படின்னா கொரியன் எபிசோட்ஸ் பார்க்குறவங்க இல்லை கொரியன் தமிழ் ஃபேன்ஸுக்கு இவர் ஒரு ரெப்ரசன்டேஷனா அதுக்குள்ள இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கெமி உள்ளதான் இருக்காங்க. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. இவங்க பிக் பாஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்னும் ஸ்ட்ராங்கான சோர்சஸ்லேருந்து சொல்றாங்க. அப்படி இவங்க உள்ள போயிருந்தாங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான ஃபன்னையும் எமோஷன்ஸையும் சண்டைகளையும் நம்ம எதிர்பார்க்க முடியும். பீட் சீரியல்ல சின்ன வயசு கார்த்திகா நடிச்ச ரோஷன் உள்ளதான் போயிருக்கிறாரு. அவரும் பிக் பாஸ்ல ஒரு முக்கியமான கண்டஸ்டண்டா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ட்டு. வீடோட அவுட்லுக், வீடோட ப்ரோமோஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு. கொடியசைச்சு போட்டி ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு பிக் பாஸ் சீசன் 9ஓட ஹோஸ்ட் விஜய் சேதுபதி சார் சொல்லியிருக்கிறாரு.
பார்ப்போம் வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு. வீட்டோட பெட்ரூம்லேயே ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு லீக்கான ஒரு வீடியோவில் தெரியுது. அது உண்மையிலே பிக் பாஸ் வீடு தானா, ஒரிஜினல் வீடியோ தானா அப்படிங்கிறது இன்னும் ஒரு 24 மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. பிக் பாஸோட டெய்லி ஹைலைட்ஸ், பிக் பாஸ்ல நடக்க போகிறது என்ன, யார் எவிக்ட் ஆக போறாங்க, பிக் பாஸோட ஸ்ட்ராங் கண்டஸ்டண்டாக யார் உருமாற போறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேச போறோம். பிக் பாஸோட டெய்லி ரிவ்யூஸ் வரப்போகுது, ப்ரோமோ பற்றின கமெண்ட்ஸ்லாம் வரப்போகுது. எல்லாத்தையும் தொடர்ந்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்த 100 நாள் அன்லிமிட்டெட் ஃபன் கேரண்டீட். ஏன்னா பிக் பாஸ் போக போக தான் தெரியும், பார்க்க தான் புரியும்.